மனுஷனும் போகாதபடி எட்டி கூட பார்க்காதபடி ஒரு பெரிய திரை போட்டிருந்தாங்க. 4 அங்குலமாக அதனுடைய திக்னஸ். கிழிக்க நினச்சா கூட எந்த மனுஷனும் கிழிக்க முடியாது அந்த திரை. வேதம் என்ன சொல்லுது? இயேசுனுடைய மாம்ச சரீரம் ஒரு திரை மாதிரி. இந்த திரைக்கு பின்னால தேவன் வாசமாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது தேவன் பரலோகத்தில் வாசமா இருக்கல. தேவன் தேவாலயத்தில் எருசலேமில் வாசமா இல்லை, இயேசுவுக்குள் அவர் வாசமா இருக்கிறார். அதனால்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, God was in Christ reconciling the world to himself. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கொண்டு தேவன் உலகத்தை ஒப்புரவாக்கி கொண்டிருந்தார்னு பவுல் எழுதுறார். எங்க இருந்துகிட்டு ஒப்புரவாக்கிட்டு இருந்தாரு? மனுஷரை தன்னோட எப்படி ஒப்புரவாக்கிட்டு இருந்தாரு? கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கொண்டு. தேவன் எங்க இருக்கிறாரு? இயேசுக்குள்ள இருக்கிறாரு. அதனால தான் பாருங்க, அந்த கூடார பண்டிகை எப்பொழுது 7 நாள் 8 நாள் அதை கொண்டாடுவாங்க பாருங்க. அதில் கடைசி நாளில் போய் நின்றுக்கிட்டு இயேசு சொல்றாரு, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்துல வர கடவுள். அந்த நேரம் பார்த்தா அங்கே சீலோவாம் குளம் வரைக்கும் போய் எல்லாரும் ஒரு ஊர்வலமாக போய் அந்த ஆசாரியன் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே மொண்டு, சீலோவாம் குளத்தில் மொண்டு கொண்டு அந்த தண்ணீரை ஊற்றுவானாம் பாருங்க. ஜனங்களுக்கு முன்னால் ஊற்றும் போது என்ன சொல்லுவானா, என்ன பண்ணுறாங்க, இந்த கூடார பண்டிகை எதுக்கு? வீட்டை விட்டு வெளியே டென்ட் போட்டு இருப்பாங்களாம் ஒரு வாரம் முழுக்க. எதுக்கு? வனாந்தரத்தில் எப்படி அவர்கள் வசித்தார்கள், எப்படி கத்திரவர்களை போஷித்தார், தண்ணி கொடுத்தார், மண்ணா கொடுத்தாருங்கிறதெல்லாம் சித்தரிக்கிறதுக்கு, நினைவு கூறுறதுக்கு. காலாகாலமாக அப்படி செஞ்சு வந்தாங்க. அதை கடைசி நாள் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஊற்றுவானா, எல்லாரும் கூடி பரவசம் அடைவார்கள். ஏன்னா ஊற்றும் போது சொல்லுவானா, இப்படித்தான் கற்பாறையிலிருந்து தண்ணியை வர பண்ணினார் தேவன் வனாந்தரத்தில், கற்பாறையிலேருந்து தண்ணியை வர பண்ணார்னு சொல்லி இப்படி ஊற்றுவானா பாருங்க. அந்த ஊற்றுற நேரத்தில் இவர் ஒரு மேலே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தேவாலயத்துள்ள, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன்றார். இங்கே பார்ப்பாங்களா அங்கே பார்ப்பாங்களா? அவர் சொல்ற, அங்கே பார்க்காதையா, இங்கே வான்றாரு. தாகமாக இருந்தா நீ இங்கே வா. ஏன்னா அந்த கற்பாறையே இவர் தான். பழைய ஏற்பாட்டில் கற்பாறையே இவர் தான் பவுல் சொல்றார். அந்த கற்பாறை கிறிஸ்து. That rock was Christ. There was a rock that followed them. அவர்களை பின்பற்றி வந்த ஒரு கன்மலை உண்டு, அந்த கன்மலை கிறிஸ்து அப்படிங்கிறாரு. இப்போ இவர் அங்கே நின்றுட்டு சொல்றாரு, அது நான் தான். அங்கே பார்த்துட்டு இருக்காதையா, இது நினைவு கூறுறதுக்காக நீங்கள் பண்ணுற நடவடிக்கை. நான் வானத்திலேருந்து இறங்கி வந்திருக்கிறேன். இஸ்ரவேல் மக்களோட வராந்தரத்தில் பயணித்த கன்மலை நானே. என்ன பாருங்க, தாகமாக இருக்கிற என்னிடத்துல வாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப புதிதும் ஜீவனுமான வழியை கிறிஸ்துவனுடைய மாம்ச சரீரம் என்கிற திரையின் வழியா உண்டாக்கி இருக்காரு.